ஹலோ வணக்கம். யூடியூப் எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் எடுத்துக்கிட்டாலும் சரி, இப்போதைக்கு ஆட்டோமொபைல் நியூஸ் வந்து ட்ரெண்டாக போயிட்டுருக்கு அப்படின்னா கண்டிப்பாக டாட்டா ஹேரியர் ஈவி மட்டும்தான். ஏன்னா அந்தளவுக்கு அதோட ஸ்பெக்காக இருக்கட்டும், கேரளா இருக்கக்கூடிய எலிஃபென்ட் ராக் அந்த பாறைக்கு மேலே ஏறின சேலஞ்சாக இருக்கட்டும், இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி லேண்ட் ரோவர் மட்டும் தான் அந்த சேலஞ்சை பண்ணியிருக்கு. டிராகன் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு சைனாவில் ஏதோ ஒரு மலைக்கு மேலே 999 ஸ்டெப்பை வந்து கார்லேயே மேலே ஏறி கிராஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து லேண்ட் ரோவர் வெலரா ஸ்போர்ட்ஸ் ஒரு கார் கரெக்டான தெரியல, நான் போடுறேன் பார்த்துவாங்க. அதுக்கடுத்து இந்த மாதிரி சேலஞ்சை வந்து வேறு எந்த பிராண்டுமே பண்ணலை. இப்போதைக்கு இப்போ டாட்டா கிட்ட தான் லேண்ட் ரோவர் இருக்குது. அப்போ அதே இதை கண்டினியூ பண்ணி டாட்டா ஹேரியர் ஈவி வந்து இந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஏன்னா பொதுவாக நம்ம ஒரு விஷயம் கண்டிப்பாக எடுத்துக்கிட்டு தரோம். நிறைய வீடியோவில் பார்த்துட்டேன். இந்த வார்த்தைகள் கேட்கும்போது தயவு செஞ்சு கோவப்படாத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நிறைய பேர் மாருதி சுசுகிக்கு வந்து முட்டு கொடுத்துட்டே இருக்காங்க. ஏன் அந்த மாதிரி முட்டு கொடுக்குறான்னு தெரியல. நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 2013 நான் 4 வீலர் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்தேன். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா டிம்போ ஓட்டிருக்கேன், கார் ஓட்டிருக்கேன், நிறைய வண்டிகள் ஓட்டிருக்கேன். மாருதி சுசுகி காரும் ஓட்டிருக்கேன். நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் இந்த அளவுக்கு மார்க்கெட்டில் வந்து அந்த சேல்ஸை வந்து அதிகமாக வச்சிருக்க ஒரே பிராண்ட் அப்படின்னா கண்டிப்பாக மாருதி சுசுகி மட்டும் நம்பர் 1 பொசிஷனில் இன்னுமே இருந்துட்டு இருக்கு. அப்படி சேல்ஸில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்க ஒரு பிராண்ட் வந்து இந்தியன் மக்கள் வந்து நம்ம காரை வந்து விரும்பி வாங்குறாங்க. அப்போ இன்ஜின் நல்லாயிருக்கு, ஸ்பெக் நல்லாயிருக்கு, சர்வீஸ் நல்லாயிருக்கு, எல்லாமே நல்லாயிருக்கு. ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் ரொம்ப 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 டவுன் கிரேடில் இருக்குது அப்படின்னா இந்த மக்கள் நம்ம கார் பிராண்டை தான் நம்பி வாங்குறவங்க. அப்போ கண்டிப்பாக இதை நம்ம கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு சேஃப்டியை மாருதி சுசுகி எப்போவே கொடுத்துருக்கணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நல்ல சேல்ஸ், அதாவது மாருதி மட்டும் வேறு எந்த கார் பிராண்டும் இந்த அளவுக்கு சேல்ஸ் அச்சீவ் பண்ணதே கிடையாது. மாருதி ஒரு நல்ல சேல்ஸில் இருந்துகிட்டே இருக்குது. அப்போது இந்த அளவுக்கு மக்கள் மேலே மாருதி சுசுகிக்கு ரொம்ப ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா சேஃப்டியாக அந்த மக்களுக்காண்டியே அந்த மாருதி சுசுகி முதலே கொடுத்துருக்கலாம்ல. ஏன் கொடுக்க? அவங்கள பொறுத்தளவுக்கு சேல்ஸ் மட்டும்தான் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கணும். அது போக பேர் இருக்கணும். வேறு மற்றபடி சேஃப்டியை வந்து இவங்க நினச்சிருந்தா எப்பவுமே கொடுத்துருக்கலாம். இப்போ போட்டிக்கு காம்படிஷனுக்கு நிறைய பேர் வந்த உடனே தான் சேஃப்டி அப்படிங்கிற அந்த செக்மெண்ட்டுக்குள்ளே இப்போ தான் போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டிசைரில் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் சேஃப்டி சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஃப்ரானக்ஸ் போலினோலாம் 4 ஸ்டார் 5 ஸ்டார் சேஃப்டி வந்திருக்காது. இந்த அளவுக்கு ரியல் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு தெரியவே இல்லை. இப்போ டாட்டா பார்த்தீங்க அப்படின்னா சேஃப்டியில் எங்கேயோ இருக்குது, அதுதான் டாப்பில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நிறைய பேர் மாருதி சுசுகி முட்டு கொடுத்துட்டே இருக்காங்க. தயவுசெய்து நான் சொல்கிறேன், எந்த பிராண்டுக்கும் யாருமே முட்டு கொடுக்காதீங்க. உங்களுக்கு ஒரு நம்ம இந்தியன் கார் மார்க்கெட்டில் வந்து நல்ல கார் வருதுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்குமே முட்டு கொடுக்கூட சப்போர்ட் பண்ணணும். ஏதாவது ஒரு குறைகள் இருந்துச்சுன்னா ஏற்றுக்கிட்டு அது நம்மளுக்கு தேவை இருக்கா இல்லையான்னு பார்த்து நம்ம அதுக்கேற்ற முடிவு எடுக்கணும். அதை விட்டுட்டு இந்த கார் பிராண்ட் பிடிச்சிருக்கு, இந்த கார் பிராண்டுக்கு முட்டு கொடுக்குறது போக இது இந்தியன் கார் பிராண்ட் என்னால இதுக்கு நான் கண்டிப்பாக முட்டு கொடுக்க கொஞ்சம் டேரக்ட் முட்டே கொடுக்கக்கூடாது. ப்ராடக்ட் நல்லா இருக்கா, அதோட வேல்யூ எப்படி இருக்குது, நம்மளுக்கு அது பயன்படுதா, யூஸ் ஆகுதான்னு பார்த்துட்டு ஒரு காரை பற்றி சரி எந்த ப்ராடக்ட்டை பற்றி போய் பேசுங்க. அவருடைய இன்ன வரைக்குமே அந்த சோஷியல் மீடியா பாட்டில் பார்த்தீங்கன்னா டாட்டா ஃபேன்ஸ், மஹேந்திரா ஃபேன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மாருதி ஃபேன்ஸ் மற்றபடி ஹூண்டாய் ஃபேன்ஸ்லாம் பெருசாக சண்டை போட்ட மாதிரி தெரியல. ஏன்னா அது ஒரு சைடில் வந்து சேல்ஸ் வந்து நார்மலாக போயிட்டே இருக்குது, ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த 3 கார் பிராண்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்க் சண்டை போட்டே இருக்காங்க. இதில் மஹேந்திராவும் டாட்டாவும் இந்தியன் பிராண்டு, மாருதி சுசுகி மட்டும் ஃபாரின் பிராண்ட் இந்தியா கூட டைப் பண்ணி தான் அந்த காரை லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன். இப்போ இவ்வளோ நாளாயுமே கண்டிப்பாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது. என்னை பொறுத்தவரை இப்போ மாருதி வந்து பச்சை நான் கேள்வி கேட்பேன். இப்போ மாருதிக்கான சக்ஸஸ் இருக்குல்ல, அதுக்கான காரணம் யாரும் தெரியும்? மாருதியே கிடையாது. முதல்ல ஸ்விஃப்ட் காராக இருந்து சரி, நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிடுறேன். இப்போ மாருதி சுசுகி ரிச் அப்படிங்கிற ஒரு கார் வந்துச்சு. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜின் நல்லா இருக்கும், டிசைன் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு பேச்சு இருந்தது. அதுக்கப்புறம் தான் ஸ்விஃப்ட் அப்படிங்கிற காரை வந்து லான்ச் பண்ணாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜின் வந்து ரிச் நல்லா இருக்குது. அப்போ ஸ்விஃப்ட் ஒரு மினி கூப்பர் டிசைனில் வந்து ஓரளவு காப்பி பண்ணி லான்ச் பண்ணாங்க. லான்ச் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜின் நல்லா டிசைன் நல்லா இருக்குது. இன்ஜின் யாரோட? ஃபியட்டோட இன்ஜின். ஃபியட்டோட இன்ஜின் வந்து மாருதியில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா மாருதிக்கு இந்த அளவுக்கு பேர் கிடைச்சிருக்கே கிடையாது. அதுக்கான பேருக்கான காரணம் மாருதி கிடையாது, ஃபியட். இதிலே இந்த மாருதியோட ஸ்டோரி முடிஞ்சிச்சு. மாருதிக்கு ஒன்றுமே கிடையாது. இப்போ அதையும் விட்டுட்டு 3 சிலிண்டரில் இறங்கியிருக்காப்புல, டீசலை கட் பண்ணியாச்சு. 3 சிலிண்டர் இறங்கியிருக்காப்புல. 3 சிலிண்டர் எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 4 சிலிண்டர் 4 ஆள் பார்க்கக்கூடிய வேலையை 3 ஆள் பார்த்தா கண்டிப்பாக ஒர்க் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃப்ரீயாக இல்லாமல் ஒர்க் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ என்ன வைப்ரேஷன் கொஞ்சம் திணறும். இப்போ ஃப்ரீ ஃப்ளோவாக ஒரு வண்டி இன்ஜின் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக 4 சிலிண்டர் தேவை. 4 சிலிண்டர் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். 3 சிலிண்டர் வந்து நான் கண்டிப்பாக ஏற்றுக்கவே மாட்டேன். எந்த வண்டியெல்லாம் 3 சிலிண்டர் ஏற்றுக்கவே மாட்டோம். 4 சிலிண்டர் ரொம்ப ரொம்ப அவசியம், அதான் நல்லது. இப்போ வந்து மாருதி சுசுகியில் அதுவும் கிடையாது, 3 சிலிண்டர் இன்ஜின் மட்டும்தான். அதை ஸ்விஃப்ட்டில் சொல்கிறேன், வேறு மற்றபடி எர்டிகாலாம் இருக்குது. இப்போ இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் மாருதி சுசுகி இந்த அளவுக்கு நீங்கள் முட்டு கொடுக்குறீங்க எனக்கு சத்தியமாக தெரியவே இல்லை. இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போ டாட்டாக்கு முட்டு கொடுக்கல, எதுக்குமே முட்டு கொடுக்கலாம். ஹேரியர் வந்து உண்மைக்குமே ரொம்ப ரொம்ப நல்ல வண்டி. அது போக சேஃப்டியில் அந்த கேரியர் லான்ச் ஈவெண்ட் இருக்குல்ல, அதில் வந்து ஹேரியரோட பாடி வந்து மேலே தொங்க விட்ருவாங்க. அதுக்கு கீழே ஃபுல் சைஸ், அதாவது பாடினா வெறும் பாடி மட்டும் தான், இன்ஜின் எதுவுமே இல்லை, அந்த பாடியை ட்ரெயின் மூலமாக தொங்க விட்ருக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே ஒரு பெல்ட் மூலம் கனெக்ட் பண்ணி ஃபுல் கேரியரை வந்து அந்த வெயிட்டுக்கு தொங்க விட்ருவாங்க. ஒரு டேமேஜில் ஒரு இதில் அழகாக தொங்கிட்டு இருக்கு.
இந்த அளவுக்கு சேஃப்டியான கார் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா ரோட்டில் வந்து ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது வந்து சொல்லி வச்சு நடக்கிறது கிடையாது, யதார்த்தம் நடக்கக்கூடியது. அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் தாங்கக்கூடிய மாதிரி ஒரு காரை குவாலிட்டியாக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கணும். கண்டிப்பாக டாட்டாக்கு ரொம்ப ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். கண்டிப்பாக டாட்டாக்கு என்னமே இந்த விஷயத்தில் கண்டிப்பாக நான் வாழ்த்தான்னு சொல்லுவேன், குறையுதுன்னு சொல்ல மாட்டேன். சர்வீஸ் மட்டும் தான் டாட்டாவில் பிரச்சனை, தயவுசெய்து சரி பண்ணி கொடுங்க. சர்வீஸ் இந்த மாதிரி டெக்னீஷியன் வந்து கரெக்டாக ப்ராப்பராக உங்கள் சர்வீஸ் சென்டரில் வச்சுக்கோங்க. அதை விட்டுட்டு சர்வீஸ்க்கு இன்றைக்கி வாங்க நாளைக்கு வந்து நாள் கடத்தவே வச்சுக்காதீங்க. ஒரு அவசரத்துக்காண்டி தான் கார் வாங்குவோம், அவனோட யூசேஜுக்காண்டி கார் வாங்குவோம். அப்படிங்கும்போது வந்து ரொம்ப நாள் ஷோரூமில் இருக்கிறதும் தள்ளி போய் ரொம்ப நாள் கையில் இல்லாமல் அடுத்த ஆள்கிட்ட போய் நிற்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடாது. சர்வீஸ்க்கு வந்தாச்சுன்னா ப்ராப்பராக பண்ணி கொடுங்க, அவ்வளோதான். வேறு மற்றபடி யாரும் சொல்கிறே இல்லை. இப்போ டாட்டாவோட ஹேரியரோட வேரியன்ட் வந்து மொத்தம் எத்தனை வேரியன்ட் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா டாட்டா ஹேரியர் EV அட்வென்ச்சர் அது வந்து 21,49 லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஹேரியர் EV ஃபியர்லெஸ்ன்னு இருக்குது, அது 23,25 லட்சம். ஹேரியர் EV எம்பவர்ட் இருக்குது, அது பார்த்தீங்க அப்படின்னா 26,50 லட்சம். ஹேரியர் EV ஸ்டெல்த்ன்னு இருக்குது, அது வந்து 27,5 லட்சம். மொத்தம் 4 வேரியண்ட்டில் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 2 வந்து 65 கிலோவாட் வேரியண்ட், அதாவது அட்வென்ச்சரும் ஃபியர்லெஸ் வந்து 65 கிலோவாட் பேட்டரியில் வருது. EV எம்பவர்டும் அப்புறம் EV ஸ்டெல்த் இது பார்த்தீங்க அப்படின்னா 75 கிலோவாட் இதில் வருது. இது ரெண்டுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் வந்து ஒன்று தான், பவர் தான் கொஞ்சம் முன்னே போனோம். ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 622 கிலோமீட்டர் வந்து 4 வேரியண்ட்டுமே கரெக்டாக தான் போட்டிருக்கு, எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. பவர் மட்டும் தான் வித்தியாசமாகுது. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து EV அட்வென்ச்சருக்கு டெல்லியிலேருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 9 ஸ்டேட்டோட ஆன் ரோட் ப்ரைஸை வந்து ஸ்டார்டிங்கில் போட்டிருக்கு. அதில் சென்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச அட்வென்ச்சரோட ப்ரைஸாக தான் இருக்கும், 22,96 லட்சம். இது வந்து அட்வென்ச்சர் ப்ரைஸோட ஸ்டார்டிங். இப்போ இந்த காருக்கு போட்டு எந்தெந்த கார்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து டாட்டா ஹேரியர் EV, அதுக்கு போட்டியாக மஹிந்திராவோட XEV9e, மஹிந்திராவோட BE6, அப்புறம் டாட்டா கர்வ் EV, இப்போ டாட்டா ஹேரியர். இதுதான் இப்போதைக்கு நான் பார்க்கக்கூடிய வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா போட்டு இந்த கார் பிராண்டு தான் போட்டிருக்கு. இந்த 2 கார் பிராண்டுமே இந்தியன் பிராண்டு, ஃபாரின் பிராண்டு எதுவுமே கிடையாது. உண்மைக்குமே இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான். இந்தியன் பிராண்ட் வந்து இந்த அளவுக்கு டஃப் கொடுக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஏற்றுக்கிட்டாலும் சப்போர்ட் பண்ணி ஆகணும் மாதிரி விஷயம். இந்த வீடியோலாம் டெக்னிக்கலாக பெருசாக எதுவுமே இல்லை, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். போக எனக்கு அதை எக்ஸைட்டிங் ஆகும், அதை வச்சு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். உங்கள் எத்தனை பேத்துக்கு இந்த டாட்டா வந்து இந்த அளவுக்கு டெவலப் ஆகி மேலே வருவாங்கன்னு எதிர்பார்த்தீங்கன்னா, சத்தியம் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, நானே எதிர்பார்க்கல. லேண்ட் ரோவரையும் ஜாக்குவாரையும் அவங்க என்னைக்கு ஓன் பண்ண ஆரம்பித்தாங்களோ அதிலேருந்து அவங்களோட க்ரோத் வந்து எங்கேயோ போயிட்டு மாருதி சுசுக்கியும் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டான் இந்த அளவுக்கு டாட்டா நம்மளுக்கு போட்டே வருவாங்க அப்படின்ட்டு. இப்போவுமே மாருதி சுசுக்கியில் நிறைய கார்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கார்கள் முக்கால்வாசி கார்கள் வந்து கண்டிப்பாக அதோட ஸ்பெக் இன்ஜினை தவிர்த்துட்டு மற்ற டிசைனையும் இன்ஜினையும் தவிர்த்துட்டு பார்த்தாச்சு. அப்புறம் நிறைய தேவையில்லாத ஃபியூச்சர்னா அதில் இருக்குது, தேவையான ஃபியூச்சர் நிறைய இல்லை. கண்டிப்பாக நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். மற்றபடி நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்க அப்படின்னா என்ன பொறுத்தவரை ஃபஸ்ட்டு ஸ்மாலர் டிசைன் சேஃப்டியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்கள். அவரோட இன்ஜின் நல்லா இருக்குது, டிசைன் நல்லா இருக்குன்னு எந்த காருமே வாங்காதீங்க, சேஃப்டியை மேலே பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் கார் சூஸ் பண்ண நல்லது. அவ்வளோதான் நண்பா இந்த வீடியோ. உங்களோட கருத்துக்கள் டாட்டா ஹேரியர் EV பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தோம்னா ஒருத்தர் லைக் கொடுங்க. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் நான் விட்டுருப்பேன், உங்களுக்கு தோணுன மாதிரி பேசாமல் சின்ன சின்ன விட்டுருப்பேன். புதுசாக பேசுகிறேன் அப்போ ரைட்டாக தரங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதனால் வீடியோவில் குறைகள் இருந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த சந்திப்போம். இது மாதிரி கார் தமிழ்.